ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிராஃப்ட் திங்ஸ் ஹால் பார்க்கலாமா? இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டு மாதக்கணக்காக ஆயிடுச்சு. இப்போ தான் நான் ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டு எல்லாமே போட ஆரம்பிக்கிறேன். கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜேகே கிராஃப்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒரு கடை இருக்குது. அங்கே கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும். அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அக்ரிலிக் பெயிண்ட் வாங்கியிருந்தேன். எம்ஆர்பி வந்து 25 ஏன்னா 22 ருபீஸ்க்கு எனக்கு கிடச்சிச்சு. மெட்டாலிக் பெயிண்ட் வந்து 25 ருபீஸ்க்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பேப்பர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதனால் அதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன். அதெல்லாம் இனி அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு என்ன பிஸ்னஸ் பேஜ் என்ன அதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். க்ரீன் கலர் அண்ட் பிளாக் ரெட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். இது வந்துட்டு ஈச் வந்து பீஸ் 2 ருபீஸ் அந்த மாதிரி வந்துச்சு. இனிமேல் தான் நான் ஆன்லைனில் தான் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் போல். ஏன்னா ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பைப் கிளீனர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுவுமே அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பைப் கிளீனர் வந்து ஒன்னோட ப்ரைஸ் வந்து 3 ருபீஸ் வந்துச்சு. 3ஆ 2ஆன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த நம்ம பேக்ரவுண்டுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஷீட் வாங்கியிருந்தேன். டேபிள்லாம் மேக் ஓவர் பண்ணணும் கிராஃப்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. அதெல்லாம் வந்து இனிமேல் வர வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த கிராஃப்ட் பேப்பர்ஸ் வந்துட்டு ஒரு ஷீட்டோட ப்ரைஸ் வந்துட்டு 12 ருபீஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதுவுமே அந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு சொன்னால அதுக்காக தான் வாங்கியிருந்தேன். அதையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு ஒரு பீஸ் 11 ருபீஸ் வந்துச்சு. இந்த 2 ஷீட் வந்துட்டு வேறு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். அது வந்து அந்த கிராஃப்ட் ஷாப்பில் வாங்கினது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன்ஸு இதுவுமே அதுக்காக தான். அப்புறம் நம்ம கிராஃப்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் சாட்டின் ரிப்பன் ஒயிட்டு அதுக்கப்புறம் பிங்க் இந்த 2 கலர்ஸில் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே வந்துட்டு 10 ருபீஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கு இது வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டெம்ப்பாக யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டிக்கோட ஒரு ஸ்டிக் ப்ரைஸ் வந்து 3 ருபீஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த குட்டி கேன்வாஸ் போர்டு இதோட சைஸ் வந்துட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. நான் சைஸ் தெரிஞ்சால் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெவிபாண்டு இது வந்துட்டு 25 ருபீஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹோம் க்ளே வந்துட்டு பேக்கெட்டோட வாங்கியிருந்தேன். 12 பேக்கெட்ஸ் வித்து அந்த டூல்ஸோட வந்துருந்துச்சு 80 ருபீஸ்க்கு. கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் எங்கே தொலைஞ்சிச்சுன்னு தெரியல. இருக்கிறத மட்டும் எடுத்து வீடியோவில் காட்டியிருக்கேன். இது வச்சுமே இனிமேல் கிராஃப்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து சைடில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் திங்ஸுமே கொஞ்சம் வெளியில் போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் 20 ருபீஸ்க்கு கிடச்சிச்சு. அதனால் இதையுமே நான் உங்களுக்கு வீடியோவில் இப்போ என்னென்ன வாங்கினேன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி குட்டி பேஸ்கெட்டு. இதில் வந்து இந்த ஃபோம் க்ளே இந்த மாதிரி கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு யூஸ் ஆகும். நான் வந்து ரூமில் இருக்கிறனால அங்கே வந்துட்டு கொஞ்சம் ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு இடத்துக்கு கொஞ்சம் இடஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னர். இதில் நம்ம க்ளே வாங்கினா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வடிகட்டி இது வந்துட்டு எனக்கு குக்கிங்க்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த 2 கார் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு இந்த அனிமல் பிடிக்கிற வண்டி. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆட்டோ. இந்த ஆட்டோவில் ஒரு டயர் வேறு காணாமல் போயிடுச்சு. அதை வந்து இனிமேல் தான் ஒட்டணும். இது சும்மா அந்த ஷெல்ஃபில் வந்துட்டு அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதோட ப்ரைஸும் வந்து 20 ருபீஸ் தான் வந்துச்சு. இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வச்சுமே இனிமேல் கிராஃப்ட் ஏதாவது பண்ணலாம். நம்ம மினி குக்கிங் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணுறோன்னா அது வந்து அங்கே சைடில் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. அதுக்காக தான் இனிமேல் தான் ஒரு கிராஃப்ட் மெட்டீரியல்ஸாக வாங்கணும். ஏன்னா ரெகுலராக வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் விஸ்க்கு இதுவுமே வந்து அந்த குக்கிங்க்கு கேக் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் பீட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அப்புறம் அந்த 2 பிளேட்ஸு இந்த பிளேட்ஸுமே ஒரு பிளேட்டும் 20 ருபீஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு அந்த டஸ்ட்டு பேடு ப்ளஸ் அந்த ப்ரஷ்ஷு நம்ம ப்ரஷ்ஷை வச்சு அந்த டஸ்ட்டை எடுத்து இதில் போட்டுக்கலாம். சின்ன சின்ன இடத்துல இருக்கிற டஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து நான் சிங்காநல்லூரில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி ப்ளஸ் இந்த சீப்பு இது 2ம் சேர்த்து 20 ருபீஸ் வந்துச்சு. குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் மொத்தமாகவே ஷார்ட் வீடியோவில் காட்ட முடியாது. லாங் வீடியோவில் தான் போட முடியும். அதனால தான் லாங் வீடியோவாக எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த பெயிண்ட்டு ப்ரஷ்ஷு அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன்ஸு அப்புறம் அந்த கரண்டி இது எல்லாமே சேர்த்து ஒன்று 20 ருபீஸ் வந்துச்சு. இதெல்லாமே நமக்கு தேவையான பொருள் தான். எதுவுமே தேவையில்லாத பொருள் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கிளிப் வாங்கியிருந்தேன்.
அதுக்கப்புறம் அந்த செயினு, இந்த செயின் வந்துட்டு பார்க்க அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி 20 ருபீஸ் தான், அதனால் வாங்கினேன். இது வந்து நம்ம டேப்பில் மாட்டுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறது. அப்புறம் இந்த ஏர்டைட் பாக்ஸ் இன்னும் 2 வாங்கியிருந்தேன். இதுவுமே 20 ருபீஸ். அதே மாதிரி குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த ட்ரேஸ் வாங்கியிருந்தேன். எல்லாமே கிராஃப்ட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வைக்க தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.